the districts we have a heavy rain, so no problem. We are taking the classes only through online. Even though if we have a holidays, certain districts have holidays, no problem. We will continue the class. Actually, we are discussing one of the very important, the most weightage topic in your 12th standard syllabus. Clear? The last class, the basic fundas, the fundamentals, clear up. What is the slope? And the differentiation slope rate of change. And the rate of change last first exercise என்னுடைய 7.1 ஒரு 6 problems நான் சால்வ் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம will continue the 7th problem. அதுக்கு முன்னாடி என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஆடிபிளா இருக்கா? My voice is audible to you? Yes, sir. Yes, sir. Yes, sir. So we'll move on. We'll discuss the problem. 7th sum. Okay. Exercise 7.1 la 6th problem, 7th problem நம்ம சால்வ் பண்ணலாம். Please take down. So once again, solve பண்ணுவோம். Once again, I'll be back. Okay. Sure. So we'll discuss the 7th problem. Please take down quickly the 7th problem exercise. Yeah, we'll do the 7th problem. A beacon. Last class உங்களுக்கு introduction கொடுத்தேன்னு நினைக்கிறேன். A beacon makes one revolution every 10 seconds. So time ஆனாலும் பரவாயில்ல. இந்த கொஸ்டினை நீங்க ஒண்ணு விடாம டீப்பா நீங்க ஃபுல் போர்டு வியூ தெரியுதாமா? ஃபுல்லா இருக்க போர்டு. Right, okay. Now it's clear, I think so. Right, now it's clear. Yeah, full board தெரியுது. ஒரே செகண்ட். நம்ம போயிடலாம். டைம் ஆச்சு. Right. So a beacon makes one revolution. யாரோ சொல்ல முடியுமா? the beacon அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்னமா? ஒரு beacon, அதாவது நிறைய இடங்கள்ல இருக்கும் beacon. இங்க என்ன சொல்றான் பாருங்க, நான் இந்த எக்ஸ்பிளேஷன் beaconனா தமிழ்ல அழகா சொல்றேன். Makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a state. Those who are having textbook, please go through it. Otherwise, நான் dictate பண்றத நோட் பண்ணிக்க. A beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight shoreline. சரிங்களா? Straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degrees with the shore? இப்போ நான் லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன சொல்றேன், இந்த பீக்கன் ஒரு கப்பல் மேல இருக்கு. பீக்கனுக்கு சரியான மீனிங் தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுழல் விளக்கு. அதாவது இந்த கப்பல் இங்க இருக்கின்றத இண்டிகேஷன் பண்றதுக்கு மேல ஒரு லைட் சுத்திட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பீக்கன் அப்படின்னு சொல்லி பேரு. சோ அப்ப அதுக்கு பேர் தமிழ்ல அழகா என்ன சொல்லலாம், சுழல் விளக்கு. கப்பல் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுழல் விளக்கு. ஒவ்வொரு சைக்கிள் முடியறதுக்கு நமக்கு தெரியும், ஒரு வீல் சுத்தி முடியும்னா ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளவு டோட்டல் ஆங்கிள். ஒரு வீல் இருக்கு, சைக்கிள்ல ஒரு ரெவல்யூஷன் முடியணும், ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகணும். எனக்கு ஒரு கிளாக்ல என்னுடைய நீடில் அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஃபுல்லா 12 ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 12 முடிக்கணும்னா இட் வில் டேக்ஸ் 360. இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. சோ அதே ஃபண்டாஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஒரு ரெவல்யூஷன் டேக்ஸ் 360 டிகிரி. ஆனா இவன் என்ன சொல்லிட்டா, அந்த ஒரு சுத்து அந்த சுழல் விளக்கு இருக்கு இல்லையா, என்னுடைய சுழல் விளக்கு இப்படிதான் இருக்கு, இப்படி நின்றுட்டு இருக்கு என்னுடைய சுழல் விளக்கு இந்த இடத்துல.
இது இப்படி சுத்தி இப்படி வந்து மறுபடியும் அந்த ரெட் பாயிண்ட் அதே நிக்கிறதுக்கு இட் வில் டேக் 360 டிகிரி. அப்படி 360 டிகிரி அது சுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு 10 செகண்ட்ஸ் தேவைப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கடற்கரை இருக்கிறது, ஷோர் இல்லையா? அந்த ஷோர் இப்ப நான் வரையறேன் பாருங்க. திஸ் இஸ் மை ஷோர். இதுதான் என்னுடைய ஷோர், கடற்கரை. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பாருங்க, நம்ம மேத்தமெட்டிக்கலா போடும்பொழுது எப்பொழுதுமே பெர்பெண்டிகுலர், ஹரிசாண்டல், வெர்டிகல். அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஷிப் இருக்குமா? திஸ் இஸ் மை ஷிப். நீங்க வந்து அழகா ஒரு ஷிப் ஒண்ணு வரைஞ்சி, இந்த ஷிப் எனக்கு இப்படி இருக்கு. இந்த ஷிப்புக்கு மேல ஒரு கொடி வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த சுழல் விளக்கு. சரிங்களா? இந்த பீக்கன் அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதோடைய கார்னர்ல ஒரு எட்ஜில ஒரு ஷிப்புக்கு மேல ஹைட்டா ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கால்டு ஷிப். இது இந்த ஷோர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குது? இதுதான் என்னுடைய பீக்கன், இதுதான் என்னுடைய ஷோர் ஏ. சரிங்களா? என்னுடைய ஏ என்பது ஷோரு, என்னுடைய பி என்பது பீக்கன். இந்த ஷோர்ல இருந்து இந்த கப்பல் இருக்கக்கூடிய பீக்கன் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப என்ன கொஸ்டின் இங்க கேட்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின்ல நல்லா பாருங்கம்மா, என்ன சொல்லிருக்காங்க. செகண்ட் லைனை பாருங்க. இட் இஸ் லொகேட்டட் ஆன் ஷிப் விச் இஸ் ஆங்கர்ட். ஆங்கர்னா நங்கூரம் போட்டு இல்லையா? நீங்க நிறைய பேர் நீங்க பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா நிறைய கப்பல் அங்கங்க நிற்கும். அது சாதா நிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணிருப்பாங்க, ஒரு ஆங்கர் போட்டு நிக்க வச்சிருப்பாங்க. அந்த ஆங்கர் பண்ணி நிக்கப்பட்டிருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஷோர் தான். அதாவது நான் ஸ்ட்ரெயிட் லைனா வரைஞ்சேன். ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கேட்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம். நான் இப்ப இந்த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு கிளியரா சொல்லும் போது you can solve the problems on your own, the example problems and some created problems. How fast is the beam moving along the shear line when it makes an angle of 45 degree? அப்ப என்ன சொல்றான், இந்த கடற்கரை இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன். எப்பொழுதுமே இது ரெண்டு லைன் கண்டிப்பா இருக்கணும்பா ஜியோமெட்ரியில. ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்கு கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் என்னுடைய டார்ச் லைட். இந்த டார்ச் லைட்டுடைய அதனுடைய ரேஸ், அதனுடைய வேவ்ஸ் எப்படி ப்ரொபகேட் ஆகும்னா இந்த மாதிரி வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் என்னுடைய பிம்பம் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த பிம்ப வெளிச்சம் இந்த மாதிரி வந்திருக்கும். நான் டார்ச் லைட் அடிக்கும் பொழுது ஒரே இடத்துல போக்கஸ் பண்ண முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, டார்ச் லைட் அடிச்ச பிறகு எனக்கு எல்லா சுற்றியும் அப்படி ஒரு பிம்பம், சில இவ்வளவு ரேடியஸ்ல அது கவர் ஆகும். அந்த மாதிரி இது கவர் ஆயிருக்கு இல்லையா? இது ரொட்டேட் ஆகும் பொழுது ஒருவேளை என்னுடைய போக்கஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் இந்த பீம் ஆஃப் லைட் இப்ப எப்படி பண்ணுது, இது ஒரு சர்டைன் ஆங்கிள் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் என்னுடைய பெர்பெண்டிகுலர் லைன். இதுல இருந்து ஒரு ஆங்கிள் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சைட்ல ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த சைட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணி அது என்ன செய்யுது, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. இட் ஃபார்ம்ஸ் an இமேஜ், ஒரு ஷேடோ மாதிரி. அப்போ அந்த ரேஸ் அது ஃபார்ம் பண்ணக்கூடியது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவன் லாஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் இப்பதான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீம்? அதான் பீம். நான் சொன்னல அந்த பிம்பம், பிம்பம் என்பதுதான் பீம். அந்த பீம் எவ்வளவு வேகத்தை அந்த ஷோர் லைன்ல இருக்குது, எப்போ இட் மேக்ஸ் an angle of 45 degree. சப்போஸ் இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்துட்டேன் இனிஷியலா. இப்போ ஃபைனலா இந்த தீட்டா 45 டிகிரியா இருந்தால் என்னுடைய பீம் எந்த வேகத்துல இருக்கும்? இதுதான் எக்ஸ். எக்ஸ்ன்றது பீம் மூவிங், புரியுங்களா? அது எந்த இதுல மூவ் ஆகுதுன்றது அந்த பீம் உடைய டிஸ்டன்ஸ். அந்த கட்டை இப்ப காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, ஒளி சிதறல் சொல்லுவோம். ஒளி ஜெதுவாங்க, டார்ச் லைட் அடிக்கும் பொழுது வேவ்ஸ் டைரக்டா அந்த டார்ச்சுக்கு மட்டும் போகாது, அது ஒரு பிம்பமா போகும். இட் வில் ஃபார்ம் a beam like இது, இந்த மாதிரி போகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. அதை தான் நான் எக்ஸ்ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஐ ஹவ் டேக்கன் திஸ் as எக்ஸ். இதனுடைய ஹைட் தெரியும் எனக்கு 5. இந்த பாயிண்ட்டை நீங்க சீன் வச்சு இப்ப முதல்ல என்ன கொடுத்துருக்கா பாருங்க, இந்த சுழல் விளக்கு. this beacon makes one revolution every 10 seconds. அப்போ every 10 seconds it makes one revolution. நான் ஏற்கனவே என்னுடைய பாடத்துல படிச்சுட்டேன் இல்லையா? ஏற்கனவே என்னுடைய பாடப்பகுதியில் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறோம்? ஒரு ரெவல்யூஷன்னா 360 டிகிரி. அப்போ 10 செகண்ட்ஸ்ல எனக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. நான் 1 செகண்ட்ல கண்டுபிடிக்க போறேன்.
1 செகண்ட்ல அப்ப என்னன்னா 360 டிகிரி டிவைடட் பை 10. 360 டிகிரி டிவைடட் பை 10. நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே நான் கால்குலேஷன் பார்ட், நான் வேல்யூஸை கண்டுபிடிக்கும் பொழுது லென்த்தை கண்டுபிடிக்கிறேன், ஆங்கிளை கண்டுபிடிக்கிறேன், எது கண்டுபிடிச்சாலும் சாரி லென்த் டிஸ்டன்ஸ் எது கண்டுபிடிச்சாலும் எனக்கு டிகிரில இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன் ரேடியன்ஸ்ல நான் கன்வெர்ட் பண்ணுவேன். சொல்லுங்கம்மா. அங்க 5 கிலோமீட்டர் கொடுத்திருக்க டிஸ்டன்ஸ் தானே சார் அது? ஆமாப்பா, டிஸ்டன்ஸ் தான். நான் இதுதான் இல்ல சார் 5 கிலோமீட்டர் புரியல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க தம்பி. அட்ஜசன்ட்லனா சார் 5 வரணும், ஆப்போசிட்ல x வரணும் சார். இப்ப நான் இங்க தானே தீட்டா போட்டிருக்கேன், தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா x, இதுதான் அட்ஜசன்ட் சைடு, அதுதான் கரெக்டா கொடுங்க. நான் கொஸ்டின்ல நீங்க அதெல்லாம் நீங்க மைண்ட்ல நினைச்சுக்காத, நல்லா தயவு செய்து கவனிங்க. நீ இந்த மாதிரி ஒரு பிளாக்லோட போவாதீங்க. எனக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. இது ஷோர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, எனக்கு கப்பல் உள்ள இருக்குது. இந்த கப்பலுடைய வெளிச்சம் எப்படி சுத்தி வரும், லைட் நான் இப்ப சுத்தி காமிச்சேன் இல்லையா, பாருங்க இந்த ப்ளூ மார்க் இருக்கு, இந்த கேப் இருக்கு இல்லையா, இப்படியே சுத்தும் இந்த லைட். இதுதான் லைட். இந்த லைட் இப்படிக்கா, இந்த லைட்டுடைய டார்ச்சுடைய ஃப்ரண்ட் பகுதி தான் இந்த ப்ளூ தான். இப்படியே ரொட்டேட் ஆகும், உங்களை பார்த்து அப்படியே பண்ணிட்டே இருக்கும் ரொட்டேஷன். இது இப்படியே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல போகும்போது 360 டிகிரி. அதுதான் நான் 10 செகண்ட்ஸ்ல அது நடக்குது. எனக்கு 1 செகண்ட்ல 360 டிகிரி. அப்போ இதுதான்ப்பா டிஸ்டன்ஸ். இந்த பீம் இருக்கு இல்லையா, இதுதான் இப்படி இருக்குது. இந்த லைட்டு இப்படியே சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி வரும், புரியுதுங்களா? இதுதான் அது தீட்டான்றது இந்த ஆங்கிள் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணது, பீமை உருவாக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் இது. அதுதான் 45 டிகிரி அப்புறமா இருக்கு. இப்போ எனக்கு 1 செகண்ட்ல 360 டிகிரி. இதை டிகிரில இருந்து பைல கன்வெர்ட் பண்ணணும், ரேடியன்ஸ்ல 360 டிகிரி எப்படி போடலாம், 2 பை டிவைடட் பை 10. நல்லா கவனிங்க, எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்லி கொடுத்தத ஏற்கனவே டிவிஷன்ல வரும்போதே பார்க்கணும். மேல இருக்கிறது பேரு தீட்டா ஆங்கிள், கீழே இருக்கிறது பேரு டைம், டீன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ இந்த தீட்டாவுடைய ரேடியன்ஸ் யூனிட், என்னுடைய டைம் உடைய இது வந்து செகண்ட். எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது, 2 பை பை 10 ரேடியன் பர் செகண்ட். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு மேல ரேடியன் ஒண்ணு இருக்கு, கீழே செகண்ட். கண்டிப்பா இது வந்து ஒரு டிஃபரன்சியேஷன். அப்போ ரேடியன் என்றால் தீட்டா, செகண்ட் எவ்வளவு ஷார்ட் ட்ரிக்ல சொல்லி கொடுக்க பாருங்க. அப்போ ஒரு ஃபார்மட் இருக்கு டிஃபரன்சியேஷனுக்கு, மேலேயும் கீழே டி போட்டுருங்க. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூ தான் டி தீட்டா பை தீட்டா. அந்த சுழல் விளக்கு ஒரு சுத்து சுத்துறதுக்கு 10 செகண்ட் இருக்கு. அப்போ ஒரு செகண்ட் எவ்வளவு சுத்தி இருக்கும், 2 பை பை 10. அப்போ அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரெவல்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நீங்க சிம்பிளா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரெவல்யூஷன் சொன்னா போதும். அந்த பீம் எனக்கு சுத்தக்கூடிய அளவு அதனுடைய ஆங்கிள் தான் ரொட்டேஷன். கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் கிவன். தம்பி, அப்ப என்ன கொடுத்திருக்கு, டி தீட்டா பை டி. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, how fast is the beam moving along the shore line. இதுதான் ஷோர் லைன். நல்லா கவனிச்சுக்கலாம், இதை மார்க் பண்றேன், இதுதான் ஷோர் லைன். அதனுடைய லென்த் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எந்த வேகத்துல போகுது, அப்ப ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் dx by dt. உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிச்சாமா? நான் அழகா அந்த ரைட் ஆங்கிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, புரியுதா? இப்ப எனக்கு சொல்லுங்க, எனி டவுட்? இல்லையா? இப்ப என்ன பண்றேன், இதெல்லாம் வச்சுங்க, இது எனக்கு கொடுத்துருக்காங்க, இது எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க இது பாருங்க, இந்த ஹைபோடென்யூஸ் இருந்ததுன்னா நான் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். இங்க ஆங்கிள் இருக்குது, எனக்குரிய ஆப்போசிட் சைடு இருக்குது, இது அட்ஜஸ்டன்ட். எப்பொழுதும் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறதா என்னுடைய இது இல்லையா, ஆப்போசிட் சைடு. அப்போ இது எக்ஸ். அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்க போறேன், ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் இருக்குது. ஆகவே ஐ எம் யூசிங் tan theta. Tan theta is equals to opposite by adjacent. Your opposite is 5, your adjacent is x. சரிங்களா? அப்ப tan theta is equals to I'll get 5 by x. சரிங்களா? tan theta is equals to மாத்தி போட்டலாம், ஆப்போசிட் தான் x, adjacent தான் 5. அப்போ x by 5. கரெக்டா? I'll get tan theta is equals to x by 5 அல்லது x is equals to 5 tan theta. எனக்கு தேவையில்லாது dx by rate of changeனாலே பெரும்பாலும் இது டைமை பொறுத்து தான் வரும். நல்லா கவனிச்சீங்க, with respect to time, so that I can put in dx by dt is equals to 5
Anyone? What is the differentiation of tan theta? Girls, Alisha. Secant square theta. Very good, ma. Secant square theta. அப்புறம் இந்த தீட்டாவும் ஒரு வேரியபிள் with respect to time. அதனால I have to put d theta by dt. எனக்கு தெரியும் d theta by dt கொடுத்திருக்காங்க. It was given d theta by dt is 2 pi by 10 radian per second. And one more information additional கொடுத்துதான் என்னுடைய angle 45 டிகிரியா இருக்கும் பொழுதுதான் என்னுடைய beam எந்த ஷோர் லைன்ல எந்த ஃபாஸ்ட் how fast it was moving. இல்லையா? அப்போ என்னுடைய angle is also given. Your theta is equals to 45 degree. Find out dx by dt. What is dx by dt? Find secant square. Theta உடைய value என்னது? 45 degree into d theta by dt, which is equals to 2 pi by 10. 5 வந்து இதுல 2 times போகும், இது வந்து 2 times போகும். அப்போ dx by dt is equals to secant 45 degree. What is the value of secant 40 degree? Veru root 2. Our root 2 square plus 2. About 2 into pi. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? We'll get the answer is 2 into pi. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா? xன்றது distance from the A to C. அதாவது அந்த ஷோர் லைன்ல என்னுடைய பீம் உடைய டிஸ்டன்ஸ், என்னுடைய அந்த பிம்பத்தினுடைய டிஸ்டன்ஸ், அப்படிதான் தமிழ்ல சொல்லணும். அதனுடைய தூரத்தை நான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். தூரம் எதுல கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ் இஸ் given that கிலோமீட்டர். அப்போ மேல கிலோமீட்டர், கீழே டைம், செகண்ட்ல கொடுத்துருக்கான். அதனால திஸ் இஸ் த ஆன்சர். I can write dx by dt is equals to 2 pi. அவன் கேட்ட கொஸ்டின் அது, how fast is the beam? How fast is the beam? இல்லையா? Along the shoreline when it makes an angle of failure. The answer is, so the beam moves, the beam moves at the rate of 2 pi kilometer per second is the answer. இது வந்து conclusion. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தம்பி. நிறைய பேர் இதை சொதப்பிடுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப, மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்றேன், என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்றத பாருங்க. வீக்கெண்ட்னாலே சுழல் விளக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லைட் சுத்திட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஷிப்ல இருக்கும் பொழுது அந்த ஷிப்புடைய சிக்னலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய டிராபிகேஷன் ஆபீசர்ஸ் எனக்கு அதை ரிசீவ் பண்றதுக்காக இந்த லைட் சுத்திட்டே இருக்கும். 360 டிகிரில இது சுத்தும். இந்த சுழல் விளக்கு ஒரு சைக்கிள், அதாவது ஒரு சுற்று முடியணும் அப்படின்னா it will take 10 seconds. அப்போ 10 second equals to 360 degree, அதாவது 1 revolution. அப்போ 1 second equals to 360 divided by 10. இது உங்களுக்கு செல்வ பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? 360 டிகிரில இருக்குது ரேடியன்ல கன்வெர்ட் பண்றேன் 2 பை. அப்போ 2 பைன்றது ரேடியன், 10ன்றது செகண்ட். அப்போ ரேடியன் பர் செகண்ட் இருக்குது d theta by dt. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பீம், இல்ல ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கொடுத்துட்டாங்கப்பா. நீ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது how fast is the beam moving along the shore line. அந்த ஷோர் லைன்ல அது பாஸ் பண்ணும் பொழுது அதனுடைய டிஸ்டன்ஸ் எந்த ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அதாவது dx by dt. மேத்தமெட்டிக்கலா நீ தெரிஞ்சுக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும். அது இல்லாம அந்த ஆங்கிள் தீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரியா இருக்கும் பொழுது வேணும். இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை வச்சு எனக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு இருக்குது. ஆகவே நான் என்ன பண்றேன்? tan theta ஃபார்முலா எடுக்கிறேன். I get x is equals to 5 tan theta. இது ரெண்டுத்தையுமே with respect to t பண்றேன். x பண்ணும்போது dx by dt, 5 tan theta பண்ணும்போது secant square theta, இந்த theta பண்ணும்போது d theta. வேற ஒண்ணும் இல்ல, கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் what are the values are given, you have to substitute it. d theta by dt is equals to 2 pi by 10 and your theta is equals to 45 degree. Substitute, we'll get the answer is 2 pi kilometer per second is the answer. We'll move on to the next problem. சொல்லுமா. 2 தான் கேன்சல் பண்ணிட்டேன் சார். அப்புறம் எப்படி மேல 2 வரும்? இதோ இருக்குமா, இங்க சீக்வென்ஸ் 45 டிகிரி இல்லையா, அதனுடைய வேல்யூ √2 பா. அதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 வரும். இந்த 2 ஆல்ரெடி நான் கேன்சல் பண்ணிட்டேன், சரிங்களா? இந்த 2 நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால நீங்க இதை பண்ணிடுங்க. இதனுடைய வேல்யூ தான் 2 அப்படி போட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a conical water tank. The next one, a conical water tank. The next problem, a conical water tank. A conical water tank
8th problem. 8th தானே? ஆமா. A conical water tank with vertex. A conical water tank with vertex. A conical water tank with the vertex of 12-meter height of 12-meter height as a radius of 5 meter at the top if water flows into the tank at the rate of 10 cubic meter per minute. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி யூனிட்ஸ் கொடுக்கும்போது சில விஷயத்தை கண்டுபிடிச்சலாம். cubic meter per minute, 10 cubic meter per minute. இது எப்படி கூட எழுதலாம், 10 meter cube per minute. மீட்டர் கியூப்னு வந்தால் அது வால்யூம் குறியீடு, ஸ்கொயர் வந்தால் அது ஏரியா குறியீடு. இதை நீங்க தெரிஞ்சுனா போதும், ஷார்ட் ட்ரிக் டு ஃபைண்ட். அப்ப இது என்ன தெரியுமா, மேல இருக்கிறது மீட்டர் கியூப், கீழே இருக்கிறது மினிட், கீழே கண்டிப்பா டைம். அப்போ டிடி இது டிஃபரன்சியேஷன். வால்யூம் அதனால டிவி பை டி. இதை வச்சு அந்த ப்ராப்ளத்துல இருந்து we can identify what is given. The rate of change of volume is given. இல்லையா, என்னுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க. The water flows into the tank at the rate of 10 cubic meter per minute. How fast is the depth of water increases? Please take down the last line of the problem. How fast is the depth of water increases when the water is 8 meter deep? How fast is the depth of water increases when the water is 8 meter deep? A conical water tank with vertex down of a 12-meter height as a radius of 5 meter at the top. First of all, இந்த diagram பக்காவா வரைஞ்சிங்க. அதாவது வெர்டெக்ஸ் கீழே இருக்கு இல்லையா, நம்ம கோட்லாம் தெரியும். வெர்டெக்ஸ் கீழே இருக்கும்போது அந்த கோணை இப்படி வரைஞ்சிக்கலாம். சரியா, இப்படி இருக்குப்பா கோன். இதனுடைய டாப்ல இருக்கக்கூடிய ரேடியஸை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்கிறான் ரேடியஸ்? 5. எவ்வளவு கொடுத்துருக்கான்? 5 மீட்டரா 5 சென்டிமீட்டரா? 5 மீட்டர் இஸ் கிவன் இல்லையா. அந்த கோனுடைய இதுல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்தீங்க, அதான் அதிக விளக்கு தேவை. இது வந்து ரேடியஸ், இது வந்து ஹைட். இந்த ஹைட் கொடுத்துட்டாங்க which is equals to 12 meter. The height is given that 12 meter. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றான் பாருங்க. இப்போ இதுல உங்க வீட்லயே வச்சீங்களேன், வீட்டுல ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. அந்த டேங்க் வந்து கோன் ஷேப்ல உங்க டேடி சேர்த்து வச்சுட்டாரு இல்லையா. ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வடிவுல செஞ்சிருக்கேன். இந்த டேங்க் எம்டியா இருக்கு. இந்த டேங்க் நான் ஃபில் பண்ண நாளைக்கு தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஆஃப்டர் யுவர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் எனி டிகிரி, if you want to search for any government jobs, any placements in government இது இல்ல ஏதாவது பிரைவேட் ஜாப்ஸ் இல்லையா, இல்ல ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதுறீங்க, அட்மிஷன் டெஸ்டோ இல்ல என்ட்ரன்ஸ் டெஸ்டோ இல்ல எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்றதுக்கு காரணமே அதுதான். இப்போ இந்த டேங்க்ல என்னுடைய தண்ணி போய் ஃபில் ஆகுது. அது எந்த வேகத்துல ஃபில் ஆகுது? அப்போ எனக்கு டேங்க்னு சொல்லும் போது அதுக்கு வால்யூம் தான் கெப்பாசிட்டி. அப்ப அந்த வால்யூமுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷத்துல 1 minute the tank fills 10 meter cube. 10 மீட்டர் கியூப் அது நிறையுமா. அப்போ எனக்கு இது பாருங்க, டியூப் எப்படி வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டியூப் வழியா தண்ணி வந்து கொட்டுது. நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துருப்போம், டேங்க்ல தண்ணி வந்து கொட்டும், ஜாலியா இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஃபில் ஆயிட்டே இருக்குது. அப்போ 1 minute எனக்கு 10 மீட்டர் கியூப் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நிமிஷத்துல 10 மீட்டர் கியூப், அப்படியே 2 minutes 3 minutes. இப்போ இதனுடைய ஹைட் அங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. How fast is the depth of water increases when the water is 8 meter deep?
அப்போ இது 1 மீட்டர் ஹைட்டுக்கு வந்துருச்சு, 2 மீட்டர் ஹைட்டுக்கு வந்துருச்சு, 3 4 மீட்டர் 5 மீட்டர் 8 மீட்டர் ஹைட்டுக்கு வந்துருச்சுமா. இங்க இருக்குது என்னுடைய வாட்டர். இப்போ மை வாட்டர் இஸ் ஃபில்ட் அப் டு திஸ். இது வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த உள்ள இந்த டாட் டாட்டா போட்டிருக்க பாத்தீங்களா, இது வாட்டர் ஃபீல்டு. இதனுடைய டெப்த் வந்து எனக்கு கொடுத்துதான் 8 மீட்டர் ஹைட். நீங்க அதை அங்க போட வேணா, வெளியில தான் போட்டு வச்சீங்க. தட் இஸ் given this as 8 மீட்டர். இப்போ எனக்கு பெரிய கோன் இருக்குது, அப்ப 2 கோன் மாதிரி இருக்காது. நான் உனக்கு டாட் டாட்டா வச்சிருக்கிறது ஒரு ஸ்மால் கோன், இது லார்ஜர் கோன். இந்த 2 கோன்ல இதனுடைய ரேடியஸ் தெரியும், இதனுடைய ஹைட் தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்ப இட் ஸ்பாட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன். அதே போல இது ஒரு ஹரிசாண்டல் லைன், இது ஒரு வெர்டிக்கல் லைன். இதுவும் எனக்கு பெர்பெண்டிகுலர் லைனா தான் இருக்கு. ஆனா இதுக்கு ரேடியஸும் கொடுக்கல, ஹைட்டும் கொடுக்கல. ஹைட் கொடுத்துருக்கான், பின்னாடி அதை யூஸ் பண்ண போறேன். இப்போ ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ண போறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, இத 6 எடுத்துக்கிறேன், இதை ஹெச்ல. விஷயம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இதே கேன், இப்போ ஆக்சுவலி இது வந்து 12 மீட்டர் நிரம்பினாதான் ஃபுல் டேங்க் நிரம்பும். ஆனா எனக்கு 8 மீட்டர் தான் நிரம்பிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோன் இருக்குது, ஃபுல் கோன் இருக்கு. இப்போ எனக்கு விஷயம் என்ன கொடுத்துருங்க, இதனுடைய எவ்வளவு அளவுக்கு இது நிரம்புது. ஒரு நிமிஷத்துல 10 மீட்டர் கியூப் இது நம்பி இருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு டேங்க் ஃபுல்லா ரொம்ப நேரம் கேள்வி கிடையாது. அது 8 மீட்டர் இருக்கும்போது என்ன கேட்டிருக்கான் பாருங்க, அதனுடைய ஹைட், அதனுடைய உயரம் எந்த வேகத்தில் அதிகரிக்கும், at rate of change of the height. அப்ப நான் கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா dh by dt. கொடுத்துக்கிறது dv by dt, எனக்கு கண்டுபிடிக்கிறது dh by dt. நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் a cube உடைய ஃபார்முலா. யாரா சொல்லுங்க டக்குனு, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் a cube ஃபார்முலா? 1/3 pi r square h. வெரி குட். பாருங்களேன், நான் ஏற்கனவே இந்த ரிலேட்டட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு வேரியபிள் இருக்கும், இங்க ஒரு வேரியபிள். ஆனா இங்க 2 வேரியபிள் இருக்கு, r ஒரு வேரியபிள், h ஒரு வேரியபிள். அப்ப இங்கதான் கன்ஃபியூஷனே வருது. அப்போ நான் என்ன பண்றேன், உள்ள ஒரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. பெருசு ஒண்ணு இருக்கா, பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கீழே. சரிங்களா? வேணும்னா நீங்க இதை வந்து ஓன் போட்டுங்க, இதை ஏன் போட்டுங்க, இதை பி நேம் ஒண்ணா வச்சுங்க, இதை சி, இதை டி. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓ ஏ பி, இந்த ட்ரையாங்கிள் ஓ சி டி. இதுக்கு 6, இதுக்கு h, இதுக்கு 5, இதுக்கு 12. இப்போ இதனுடைய ஆங்கிள் என்னமா இருக்குது, 90 டிகிரி. இதனுடைய ஆங்கிள் என்ன இருக்குது, 90 டிகிரி. நல்லா கவனிங்க, இந்த 2க்கும் எட்ஜ் பாருங்க, வெர்டெக்ஸ் ஓ தான், இந்த இடத்துல முடியுது. அப்போ ஒருவேளை இந்த ஆங்கிள் இங்க தீட்டாவா இருந்தால் இங்கேயும் தீட்டா தான். இது பேரு ட்ரிபிள் ஏ தியரம். If 2 angles are equal, automatically the third side is also equal. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்க, சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ். which means that these 2 triangles are similar. அதாவது OAB is similar to, இப்படி கூட போடலாம், அந்த சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம், similar to என்னது OCD. அப்போ if 2 triangles are similar, the sides are proportional. எனக்கு 2 சைடு இருக்கு பாருங்க, மேல ஒரு சைடு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 2 சைடு எனக்கு இருக்கு. அப்போ the sides are proportional அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன செய்யலாம், இது R, அதனுடைய சிமிலர் கரஸ்பாண்டிங் சைடு வந்து 5, இங்க h, அதனுடைய கரஸ்பாண்டிங் சைடு வந்து 12. the sides are proportional, இதுதான் மீனிங். நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இல்லையா, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ இது வந்து WA தியரம், நீங்க வேணா மேல போட்டுங்க. WA தியரம் படி the triangles are similar. ஆகவே I can put அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் R by h, h by 12. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, dh by dt. அப்ப என்னுடைய வேரியபிள் h தான் இருக்கணும், r எலிமினேட் பண்ணும். அப்ப I want to find out r in terms of h. cross multiply பண்ணா 5h by 12. இப்போ இதுல திரும்ப போடுங்க, b is equals to 1 by 3 pi r square. r உடைய வேல்யூ என்னது, 5h by 12 the whole square into h. we'll get b is equals to 1 by 3 pi, 5 square பண்ணா 25, h square பண்ணா h square, 12 square பண்ணா 144 இல்லையா. I'll get h square is equals to, நம்ம r square is equals to, I can 5h இல்லையா, நம்ம போடலாம். அப்போ we'll get 5h 25h square divided by 144, 12 square பண்ணா into h. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா I'll get b is equals to 1 by 3 into 5
into 25 by 144 into h cube. இப்ப பாத்தீங்கன்னா வேரியபிள் ரைட் சைட்லயே ஒண்ணுதான் இருக்கு, இந்த சைட்லயே ஒண்ணு. அப்போ எனக்கு ரெண்டு சைட்ல ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த ரிலேட்டட் மெஷர்ஸ் சொல்றேன், கன்வெர்ட் பண்ணிக்கோ. வேற ஏதாவது கொடுத்தா அந்த வேரியபிள் நான் கன்வெர்ட் பண்றேன். இப்ப பாருங்க, இதை t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதுல கான்ஸ்டன்ட் 25 பை கான்ஸ்டன்ட் 3 into 124 constant into h cube பண்ணா 3h square. டிஃபரன்ஷியேஷன் 3 x power n னா n into x power n minus 1. இந்த h டிஃபரன்ஷியேட் பண்ணோம், I'll get dh by dt. ரைட்டா? இப்ப கடைசி என்ன சொல்லிட்டான், when the depth, when the height is 8 meter, அதாவது h வந்து 8 னு சொல்லிட்டான். நான் ஆல்ரெடி dh by dt தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா dv by dt உடைய வேல்யூ கொடுத்துறாங்க. வாட் இஸ் dv by dt? 10 மீட்டர் கியூப் per minute. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? dv by dt is equals to what? dv by dt is equals to what? Which is equals to 10 25 25 pi. We can write this as 25 pi divided by 3 into 144 into 3. இந்த 3 and the 3 கூட டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். அப்ப அந்த 3 மறுபடியும் நீங்க போட வேண்டாம். I can simply put 144 into h square. h உடைய வேல்யூ என்னதுமா? 8. 8 into 8. இல்லையா? 8 into 8 into dh by dt. அததான் நான் கண்டுபிடிக்கணும். My question is to find out what is dh by dt. இப்போ இந்த செகண்ட் சொல்றேன் பாருங்க, 5ல இது 2 டைம்ஸ் போகும், இது 5ல 5 டைம்ஸ் போகும். 8 வந்து 144ல it will go 1 times. மீதி இருக்கும் 64 16 டைம்ஸ். 8 வந்து இதுல 2 டைம்ஸ் போகும். எனக்கு தேவை வெறும் dh by dt தான். I want to find out what is the value of dh by dt. இல்லையா? அப்போ dh by dt மட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ இத என்ன பண்ணலாம்? கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? 2 2s are 4. ரைட்டா? வருமா? 5 சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 830 144 வந்து டிவைட் பண்ணா சார் 18 தான் சார் வருது. 18 வருதா? தப்பா போட்டுமா? 8. தேங்க்ஸ்மா. 18. Thank you very much. 18. அப்போ இது வந்து டூல வந்து it will go 9 times. இது வந்து 4 times. இந்த 2 டைம்ஸ் போயிடும். அப்போ dh by dt. தேங்க்யூ தம்பி. அதுதான் இங்கே எரர் ஆயிடுச்சு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9. இது கீழே வந்துடும். 5 2s are 10. இங்க ஒரு 5 இருக்கு. 10 pi. எனக்கு ஹெச்ன்றது ஹைட், டிஸ்டன்ஸ். எனக்கு மீட்டர் கியூப்னு கொடுத்தா வால்யூம், மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா. வெறும் மீட்டர் தான், ஏன்னா ஹெச் இஸ் ஹைட், ரேடியஸ் இஸ் டிஸ்டன்ஸ். அப்போ மீட்டர், என்னுடைய யூனிட் ஃபார் டைம் என்ன இருக்கு? மினிட். அப்போ ஐ கேன் ரைட் த ஆன்சர் இஸ் மீட்டர் பர் மினிட். என்னுடைய கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, யுவர் ஹைட் இன்க்ரீசஸ். என்னுடைய டெப்த்ல இருக்கும்போது வேற சிம்பிளா போடணும். இதுதான் கன்க்ளூஷன். ஹைட் increases at a rate of 9 by 10 pi meter per minute is the answer. இன்னைக்கு போடுற ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா கேஸ் கொஸ்டின்ஸ். இந்த சம்மம் கேட்டிருக்காங்க, இந்த சம்மம் வந்திருக்குது. அடுத்து போடுறது கேல்குலா இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொல்லுங்கப்பா, கேளுப்பா, கேளுங்க. எனி டவுட்? புரிஞ்சுச்சா? இப்ப இந்த உணர்ந்து சொல்லித்தரேன் கண்டிப்பா. இங்க அதுக்கு முன்னாடி கவனிங்க, இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 ட்ரையாங்கிளுக்கும் 90 டிகிரி செட் ஆயிடுச்சு. ஒரு வெர்டிகல், ஒரு ஹரிசாண்டல் லைன். மூணாவது பாருங்க, ஒரு சைடு வந்து ரெண்டுத்துக்குமே அது பொருந்துது, காமன் இல்லையா? காமன் பாயிண்ட் இது O. அப்ப இதுக்கும் O இருக்கு, O இருக்கு. இதனுடைய ஆங்கிள் தீட்டானா இதனுடைய ஆங்கிள் தீட்டா. அப்ப இதுக்கு பேர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். when the two triangles are similar, the sides are proportional. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஒரு கோன் இருக்குது, இன்வெர்டட் கோன். நான் அதுதான் சொல்லிட்டேன், நீங்க வீட்டுல உங்களுடைய தொட்டி, உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற ஓவர் டேங்க் மாதிரி நீங்க கெஸ் பண்ணீங்க இல்லையா? திங்க் பண்ணீங்க. அந்த ஹைட் என்ன இருக்கு? அதனுடைய டேங்க் உடைய ஹைட் வந்து 10-12 மீட்டர் ஆகும்.
அதனுடைய ரேடியஸ் வந்து 5 மீட்டர். இது நார்மல் கோன். இப்போ இதுல தண்ணி ஊத்தும் போது ஒரு நிமிஷத்துக்கு 1 மினிட்ல 10 மீட்டர் கியூப் வந்து ஃபில் ஆகும். இப்போ என்னுடைய டேங்க் வந்து 8 மீட்டருக்கு எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய டேங்க் உடைய ஹைட்டுடைய சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் அது எந்த வேகத்துல வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்படின்றதுதான் கொஸ்டின். அதாவது டிஹெச் பை. அப்ப இதுக்கு எப்படி கனெக்ட் பண்றது? கொடுத்தது வால்யூம், ரேட் ஆஃப் வால்யூம் டிவி பை டி, கண்டுபிடிக்க வேண்டியது டிஹெச் பை டி. ஆனா வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க 2 வேரியபிள் வரும், ஒன்னு ஆர் இருக்கா, ஒன்னு ஹெச் இருக்கா. எவனா ஒருத்தர டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்கப்படுறது? ஹைட். அப்ப ஹெச் தான் வச்சுக்கணும், ஆர் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச். அதுக்காக என்ன செய்யறேங்க, இதுல 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறத பாருங்க. ஒன்னு ஓஏபி, இன்னொன்னு ஓசி. ரெண்டுத்துக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு சைடு ஒரு ஆங்கிள் காமனா இருக்கு. அப்போ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அதாவது ஆர் அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட் 5, h அதனுடைய கரஸ்பாண்டிங் சைட் 12. அப்ப இது வந்து நான் ஆர் கண்டுபிடிக்கிறேன். your r is equals to 5h by 12. I can put v is equals to 1/3 pi 5h by 12 the whole square. Simplify பண்ணி at last I'll get 1/3 pi 25 by 144 into h. Now I am differentiating with respect to t. v differentiate பண்ணா dv by dt, hp பண்ணும்போது 3h square. அந்த h rate of changeனாலே டைம் தான், மோஸ்ட்லி 90% டைம் பொறுத்தா இருக்கும். அப்போ அந்த டைம் t போட்டாச்சு. இப்போ என்னுடைய வேல்யூஸ்ல ஹெச்யும் கொடுத்துறான் கடைசி. டெப்த் இஸ் 8 மீட்டர். அப்பதான் கேட்டிருக்கான் வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த இன்க்ரீஸ், how fast the height increases னு क्वेश्चन கேட்டிருக்கான். அப்போ நான் h உடைய வேல்யூ 8 ஆகும், dv by dt உடைய வேல்யூ 10 போட்டனா I'll get the answer dh by dt is equals to 9 by 10 pi. அவ்வளவுதான். We'll go on to the next problem. 9th problem. Please take down quickly. Next one, 9th one. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்திருக்குமா? அதாவது இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஒரு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில பார்த்திருப்போம். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? லேடர் ப்ராப்ளம் அப்படின்றது 2 இடங்கள்ல வரும். ஒன்னு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில வரும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னுடைய டிஃபரன்சியேஷன்ல வந்திருக்குது, சரிங்களா? ப்ளீஸ் அதை கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப பாருங்க, இந்த ப்ராப்ளமே டிபிக்கலாவே அதுல ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். நான் இது எப்படி டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு டிஃபரன்சியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். First of all, question நீங்க நல்லா கவனிச்சீங்க. A ladder 17 meter long is leaning against the wall. A ladder 17 meter long leaning against the wall. A ladder 17 meter long, ladder 17 meter long leaning against the wall. The base of the ladder is pulled away. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meters per second. Again, I'll repeat the question from the beginning. A ladder 17 meters long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meters per second. When the base of the ladder is 8 meters from the wall. First question dictate பண்றேன், then I'll give the explanation. First of all, question எழுதுங்க. When the base of the ladder is 8 meters from the wall. Now listen. First question. How fast is the top of the ladder? How fast is the top of the ladder? Top of the ladder moving down the wall. Second question. At what rate the area of the triangle formed by the ladder, wall and the floor changing.
floor is changing. So பாருங்க இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு லைனா நான் சொல்றேன், உங்களுக்கு கவனிச்சீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க, a ladder 17 meter long is leaning against இல்லையா the wall and the floor. இப்போ என்னுடைய ஃப்ளோர் இதுதான்ப்பா, இதுதான் என்னுடைய ஃப்ளோர், இதுதான் என்னுடைய வால். சரிங்களா? இது ஃப்ளோர், இது என்னுடைய வால். யூஸ்வலா நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுப்போம், இதை ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னுடைய லேடர் இந்த வால் மேலையும் இப்படி தைக்க வச்சிருக்கு. திஸ் இஸ் மை லேடர். சரிங்களா? இப்ப என்ன சொல்லிட்டான், அழகா சொல்லிட்டான் பாருங்க. இந்த லேடருடைய லென்த் 17 மீட்டர். அப்படிதானே? இந்த லேடருடைய லென்த்ல எப்பொழுதுமே லேடருடைய லென்த் மாறவே மாறாது. இப்ப என்ன பண்ணிட்டான், ஏற்கனவே இதே சம்ம நான் போட்ட பாருங்க, இங்க எப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல சேஞ்சிங் ரேட்டு, ஃபாஸ்ட், இன்க்ரீஸ், டிகிரீஸ், புல் டவுனு இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அப்போ நீ புரிஞ்சுக்கலாம் இது டிஃபரன்சியேஷன் தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு தீபாவளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு பெயிண்டர் லேடரை போட்டு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல வந்த ரிலேட்டிவ்ஸ் குட்டி பசங்க விளையாடி இருக்கும் போது இந்த லேடரை ஸ்லிப் பண்ணிட்டான். எங்களுடைய வால் வந்து சரியான டைல்ஸ் போட்ட ஒரு வால். அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேடர் புல்டவே, அது தள்ளி 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 போகும். இது தள்ளி தள்ளி போகும்போது மேல இருக்கிற லேடரும் சரிஞ்சு கீழே வரும். நான் சொல்றது தமிழ்ல அப்படியே புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? புரியுதா? அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ரொம்ப உங்களுடைய மதர் டங்க்லேயே கொடுக்கறது காரணம் தான். அப்ப இட் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் த ஃப்ளோர்னா இட் இஸ் ஸ்டெப்பிங் டவுன் ஃப்ரம் த வால். அப்ப இது தள்ளி தள்ளி போக இது அப்படியே கீழே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ இது இன்க்ரீசிங், இது டிகிரீசிங். அப்ப இந்த லேடர் இருக்கிற பொசிஷனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ, இது இனிஷியல் பாயிண்ட், இது வந்து பி. கரெக்டா? எனக்கு கான்ஸ்டன்ட் லேடர், அந்த லேடர் தான் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். அதனுடைய வேல்யூ 17 டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஓல இருந்து ஏன்றது என்னது, வால்ல இருந்து என்னுடைய பாட்டம் ஆஃப் த லேடர். அதே ஓபி அப்படின்றது ஃப்ரம் த இது ஃப்ளோர்ல இருந்து டாப் ஆஃப் த லேடர். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிகிரீஸ் ஆகும். இதுக்கு நான் இசட்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டேன் இல்லையா, வேறு வேரியபிள். இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கனால இது எக்ஸ், இது ஒய்ன்னு கொடுத்தாரு. இப்போ கொஸ்டினுக்குள்ள வா, டயக்ராம் வரைஞ்சிட்டுமா? என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. ரேட்டில் சொன்னாலே இதுதான் ஃப்ளோர். அப்ப அதான் சொல்ல புல்ட் அவே ஃப்ரம் த வால், வால்ல இருந்து தள்ளி போகுது. அப்ப எக்ஸ் உடைய ரேட் ஆஃப் சேஞ்ச், அப்போ எக்ஸ் உடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா dx by dt அது கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 மீட்டர் per second. நல்லா கவனிச்சுக்க, எனக்கு இதனுடைய ஃப்ளோருடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகி தள்ளி போகும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? OA இருந்துச்சு, இது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இப்படி வந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆயிடும் A டேஷ், இங்க இது குறைஞ்சிடும் B டேஷ். கரெக்டா நான் சொல்றது? இமேஜின் பண்ணி பாரு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் உடைய லென்த் அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், ஒயில இருக்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? இட் இஸ் டிகிரீசஸ். And also last line, where the base of the ladder is 8 meter from the wall. அப்போ இதுவும் கொடுத்துட்டாங்க 8 மீட்டர், அதாவது எக்ஸும் கொடுத்துட்டாங்க which is equals to 8 மீட்டர், இசட் கொடுத்துட்டாங்க 17 மீட்டர். பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தேரம் என்ன சொல்றாரு, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். அதெல்லாம் சொல்றாரு பித்தாகரஸ். அப்ப பித்தாகரஸ் தேரம் படி நான் என்ன சொல்லலாம், ஏபி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஓஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இசட்டுக்கு எனக்கு வேல்யூ தெரியும் 17 ஸ்கொயர், எக்ஸ் உடைய வேல்யூ தெரியும் which is equals to 8 ஸ்கொயர், y உடைய வேல்யூ தெரியாது y ஸ்கொயர். அப்போ 289 is equals to 64 plus y ஸ்கொயர். இதுல இருந்து y ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் which is equals to 289 plus 64. y ஸ்கொயர் is equals to 225. அப்போ y is equals to 15. அப்போ y என்ற வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுமா. y is equals to 15 மீட்டர். நான் பித்தாகரஸ் தேரத்துல இருந்து ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு கொஸ்டின் என்ன தேவை, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. முதல் கொஸ்டின், how fast is the tip of the ladder moving down the wall? அப்போ இது குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. அப்போ எனக்கு என்ன கொஸ்டின் தேவைன்னா, I want to find out dy by dt. அது குறையுது, அப்போ இதுக்கு ஆன்சர் மைனஸ்ல வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க,
இன்க்ரீசஸ் அப்படின்னா பிளஸ், டிகிரீசஸ் அப்படின்னு சொன்னா மைனஸ். அப்ப ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். அதெல்லாம் வச்சுக்கோ. இது dx by dt தள்ளிட்டே போகுது, அப்ப இன்க்ரீசஸ். dy by dt குறைஞ்சிட்டே வருது, அப்ப டிகிரீசஸ். அப்ப என்னுடைய ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா நான் போட்டது கரெக்ட்னு அர்த்தம். இப்ப எனக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கிறேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு z ஸ்கொயர். இது முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். How fast is the top of the ladder moving down the wall? அப்ப மூவிங் டவுன் போது டிகிரீசஸ் குறையுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், நல்லா கவனிச்சீங்க. எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா பிளஸ் ஒய் ஸ்கொயர். Z is fixed one. Ladder of the height of the ladder மாறுமா? லேடருடைய நீளம் மாறுமா? மாறவே மாறாது, கான்ஸ்டன்ட். அதே 17 தான், அது அப்படியே போடுறோம். எக்ஸ் ஒய் தான் வேரியபிள், இங்க Z is a constant. அப்ப இதான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்ப x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by dt, 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt which is equals to 0. இப்ப எனக்கு எல்லா வேல்யூ தெரியும், எக்ஸ் வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூ தெரியும், ஜெட் வேல்யூ போட்டாச்சு ஆல்ரெடி. எனக்கு dx by dt தெரியும், dy by dx. இப்ப த்ரூ அவுட் டிவைடிங் பை 2 I'll get x dx by dt plus y dy by dt is equals to 0. அப்போ this implies எனக்கு dy by dt தான் தேவை. இந்த dx by dt அந்த சைடு போனா minus dx by dt. Still I want dy by dt. Bring this y that side. Minus x by y into dx by dt. You'll get minus 6. What is the value of x value? 8. What is the value of, if just now when I calculate, which is equals to 15. Yeah, what is dx by dt? Which is equals to 5. About 5 is 3 times more. Yeah, I'll get the answer is minus 8 by 3. Y into the distance. Distance meter. Yeah, 3 into the time. Time is second. Upon minus 8 by 3 meter per second. எனக்கு முதல் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், ஃபைனல் லைன் எப்படி எழுதணும், how fast is the top of the ladder moving down the wall? So the top of the ladder moving down at the rate of, this is the question you have to write, at the rate of எவ்வளவு, இப்போ மைனஸ் போடக்கூடாது, டவுன் நாங்க வார்த்தை மென்ஷன் பண்ணதுனால வெறும் 8 by 3 மீட்டர் per second. This is called the conclusion. சரிங்களா? முதல் கொஸ்டின் எப்படி பாருங்க, எவ்வளவு ஈஸி பாருங்க. இதே லேடர் ப்ராப்ளம் நான் எலிப்ஸ்ல போட்டேன், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில போட்டேன். சரிங்களா? இப்போ அதே கிட்டத்தட்ட அதுதான். இப்ப இவனே சொல்லிட்டான் இட் இஸ் புல்ட் அவே. அப்ப புல்ட் அவேனா the bottom of the ladder இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, டாப் ஆஃப் த லேடர் கீழே அமைக்கிட்டே வருதுல. அப்ப அந்த மாதிரி கான்செப்ட் தான் எடுக்கணும். நான் கீழே இருக்கிற எக்ஸ் வேரியபிளும் லேடருடைய லென்த் ஒய் இசட் ஆகும், இதனுடைய இது வந்து ஒய்யாவும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நான் எப்படி சொல்றேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு z ஸ்கொயர். இப்போ எனக்கு எக்ஸ் உடைய வேல்யூ தெரியும், z உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா y வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர். இந்த x is a variable, y is a variable, z is a constant. And the length of the ladder never change. It is always fixed, that is equals to 17. அதை போடுறேன். Differentiating with respect to t. அப்போ இது வந்து 2x square dx by 2y square dy. 17 is constant 0. 2 ஆல டிவைட் பண்ணா I'll get dy by dt equals to minus x by 1. I know the value of x, I know the value of y, I know the value of dx. I'll getting minus x by 1. அப்போ the top of the ladder downs, moving down at the rate of 8 by 3 meters per second. I hope you can understand very easily one of the very important problems. Don't forget that there is a 2 problem, 5 mark problems in ladder, one from ellipse and one from your differentiation. Next question. பாருங்க, எழுதிட்டீங்களா? At what rate? At what rate? At what rate? At what rate? The area of the triangle formed by the area of the triangle right pass. At what rate
the area of the triangle formed by the ladder wall, floor and அப்போ இதுதான் wall, இதுதான் floor, இதுதான் ladder. அப்ப தனியா அதை எடுத்து போடலாமா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் பாருங்களேன். சோ அதை மட்டும் தனியா எடுத்து போடுங்க. வில் கெட் a right angle triangle. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். வில் கெட் a செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். சோ செகண்ட் கொஸ்டினுக்கு தனியா எடுத்து எழுதுங்க. இதுதான் ரைட் ஆங்கிள். இந்த OA அப்படின்றது வால், OB சரிதான் ஏ, OAன்றது ஃப்ளோரு, OBன்றது வால், இதுதான் லேடர். இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இது பேஸ், இது ஹைட். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா? A is equals to half into base. அப்போ A is equals to 1/2 your base. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? X. இதை என்ன எடுத்துக்கிறேன்? Y. அப்ப I can put X into Y. இப்போ X-ஓ வேரியபிள், Y-ஓ வேரியபிள், A-ஓ வேரியபிள். நான் என்ன செய்யறேன்? டிஃபரன்ஷியேட்டிங் with respect to. அப்போ A-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா dA/d. 1/2 is constant. இது UV மெத்தட். X-ஐ வச்சுட்டு Y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன், I get dy/d. Y-ஐ வச்சுட்டு X-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன், dx/d. will get, எனக்கு தேவை dA/dt தான் தேவை. 1/2 into X உடைய வேல்யூ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன் 8. dy/dt இப்பதான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு? -8/3. -8/3 பிளஸ் y உடைய வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க? which is equals to y எவ்வளவுமா? 15 sir. 15. dx/dt ஆல்ரெடி அவனே கொடுத்துருந்தான், which is equals to 5. இல்லையா? 5. so now I'll get 1/2 minus 64/3 plus 15 into 5, which is equals to 75. I'll get 1/2 into LCM at 3 minus 64 plus 75. Yeah? 3 into 75, 225. We'll get your dA/dt is equals to 1/2 into 225 plus 64 161 divided by 3. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 161 divided by 6. நல்லா கவனிச்சிங்க. என்ன கொடுத்துருக்கான்? யூனிட் மீட்டர். டைம் வந்து என்ன கொடுத்துருக்கான்? செகண்ட்ல கொடுத்துருக்கானா? அப்ப ஐ கேன் ரைட் மீட்டர் பர் செகண்ட் தானே போட்டோம். அதே தான் இதுக்கும் வரும். ஆனா ஏரியான்னு சொல்லும் போது என்ன சொன்ன? மீட்டர் ஸ்கொயர். அது நல்லா கவனிச்சிங்க. யூனிட் தப்பானாலும் சில எக்ஸாம்ல தப்பு மார்க் போட்டுருவோம். 1 மார்க் கழிச்சிருவோம், 5 மார்க். சரிங்களா? அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏரியானா ஸ்கொயர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? கிலோமீட்டர்னா கிலோமீட்டர் ஸ்கொயர். இப்ப இந்த இடத்துல மீட்டர் இருக்கு, ஏரியா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் வந்தா மீட்டர். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. செகண்ட் क्वेश्चनல ஒண்ணுமே கிடையாது. the next is the one of the very important problem. சரிங்களா? இந்த முறை இது வரலாம்னு நான் சொல்றேன். மை கெஸ்ஸிங், என்னுடைய ப்ராபபிலிட்டி 90% இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन கேட்டானா அது இந்த 10th சம் தான். பிகேவில் பப்ளிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். SSS ஸ்டார் போட்டுருக்கு, நிறைய ஸ்டார் போட்டு சூப்பர் ஸ்டார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Exercise 7.1 10th problem. A Polish jeep approaching an orthogonal intersection. A Polish jeep approaching an orthogonal intersection from the northern direction. Is chasing a speeding car. That has turned and moving east. நான் உங்களுக்கு ஒரு படம் மாதிரி சொல்றேன். ஒரு சேசிங் சீன் இல்ல, ஒரு மூவில ஒரு சேசிங் சீன் வச்சிருக்காங்க. அதுதான் என்னுடைய இதுன்னு வச்சுங்களேன். ஓகேவா? கொஸ்டின் அதுதான். அதை எப்படி நான் கதை முதல்ல டிக்டேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்டோரியை நான் சொல்றேன் உங்களுக்கு அழகா.
சரிங்களா? இதுக்கு வந்து காம்பஸ் தேவை. இந்த காம்பஸையும் எப்படி போடணும்னு சொல்லி தரேன். ஸோ ஒருவேளை நீங்க நாளைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், கியூட்னு ஒரு எக்ஸாம் இருக்குமா தெரியுமா? ப்ளஸ் டூ முடிச்ச உடனே டாப் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், இல்லையா, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், லீகல், லாயர்ஸ், எது எக்ஸாம் டாப் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா ஆஃப்டர் யுவர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் யூ ஹேவ் எக்ஸாம் கால் கியூட். அதனால இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்லா கவனிச்சீங்க. A speeding car is chasing a speeding car that has turned and moving east. When the jeep is 0.6 kilometer north, when the jeep is 0.6 kilometer north of the intersection and the car is 0.8 kilometer to the east. 0.8 kilometer to the east. 0.8 kilometer to the east. The police determined with the radar. The police determined with the radar. The police determined with the radar that the distance between them in the car, that the distance between them and the car is increasing at 20 kilometer per hour. Is increasing at 20 kilometer per hour. If the jeep is moving at 60 kilometer per hour, at the instant of measurement, measurement, the airplane part the speed, the velocity, rate of change of distance. இல்லையா? அதுதான் x ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அதனுடைய velocity dx by அதான் dy by dt. y இருந்துச்சுன்னா dy, அதுக்கு ஸ்பீட். அப்போ 60 kilometer per hour at the instant of measurement. What is the speed of the car? What is the speed of the car? I'll explain the whole story. A police jeep approaching as an orthogonal intersection for the northern direction is chasing a speeding car that has turned and moving east. When the jeep is 0.6 kilometer north of the intersection and the car is 0.8 kilometer to the east, the police determined with the radar that the distance between them and the car is increasing at 20 kilometer per hour. If the jeep is moving at 60 kilometer per hour at the instant of measurement, what is the speed of the car? One by one data I collect. So one by one, step by step, I am going to collect the data. First of all, before you are going to solve this, how to construct the compass. Most of the students, you know the compass. இல்லையா? காம்பஸ் பத்தி நல்லா தெரியும். நம்மளுக்கு வந்து எப்படி போடணும், இதே மாதிரி நம்மளுடைய கார்ட்டீசியன் பிளேன் மாதிரி தான் எக்ஸ் ஒய், இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி டைரக்ஷன் போடுவீங்க? இது ஈஸ்ட், இது வெஸ்ட், நார்த், சவுத். நிறைய பேர் இந்த மேல கீழே அழகா போட்டுருவானுங்க. இதுதான் இன்டர்செக்ஷன் ஓன் வச்சு. நார்த் சவுத் ஈஸியா போட்டுருவான். மேல கீழே, டாப்ல நார்த், கீழே சவுத். இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு வருது. நான் சும்மா ஜோக்கா காமெடியா சொல்றேன். நமக்கு இங்க இருந்து பாருங்க, நான் போர்ட்ல பாக்குறேன், நான் சாப்பிடுற கை ரைட் ஹேண்ட் சைட், ஈட்டிங், இல்லையா? அதனால ஈஸ்ட். ஈட்டிங் சைட் இஸ் ஈஸ்ட். இது டபிள்யூன்றது நான் என்னுடைய லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைட்ல நான் என்ன பண்ணுவோமா? என்ன செய்வீங்க? லெஃப்ட் சைடு எதுக்கு யூஸ் ஆகுது மோஸ்ட்லி? நம்ம தமிழ்ல தானே, அதனால தப்பு இல்லை. ஒரு ஜோக்கா தான் சொல்றேன், நானு தப்பா நினைச்சுக்கூடாது. லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணுவோம்? கிளீனிங் பர்பஸ். அதனால டபிள்யூல வெஸ்டர்ன் டாய்லெட் நான் போச்சு. அப்போ நான் ரைட் சைட்ல ஈட்டிங், லெஃப்ட் சைட்ல வெஸ்டர்ன் டாய்லெட். இப்படி நீங்க மைண்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இது விஷயங்கள் நிறைய பிசிக்ஸ்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அதே போல இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், சவுத். இப்போ நான் கதைக்கு வரேன். இப்போ ஒரு ஸ்மக்லிங் குரூப் எதையோ ஒருத்தர் கொள்ளை அடிச்சுட்டு ஒரு ஜீப், ஒரு கார்ல வேகமா போறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன். நம்ம போலீஸ் ஜீப், அவன் வச்சுக்கிற கார் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாஷ் கார், அந்த வேகமா போகுது. நம்ம ஜீப்ல அதை சேஸ் பண்றாங்க நம்ம போலீஸ். போறாங்க இவங்க தொட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்காங்க, இவங்களை சேஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அங்க ஒரு 4-வே ரோடு ஒன்று இருக்கு. அதான் அந்த இன்டர்செக்ஷன் ஓ என்ற பாயிண்ட். ஒருவேளை அவங்க சொல்லிட்டான் அவன் வந்து நார்தர்ன் சைட்ல இருந்து வராங்க டைரக்ஷன். அப்போ இந்த ஜீப்பு இதுவும் ஃபாலோ பண்ணிட்டே வருது காரை.
இவனுங்க இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்துட்டான், அந்த ஆர்த்தோகனல் பாயிண்ட் 4 மூணா ரோடுக்கு வந்த பிறகு இந்த காரு ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இப்படி போயிடுது. சப்போஸ் இந்த கார் இங்க இருக்குன்னு வச்சு, அந்த பாயிண்ட நம்ம ஏன்னு வச்சு, ஜீப் என்ன பண்ணுது, இங்க இருந்து இவன் தாண்டி போயிட்டான், இங்கதான் இந்த ஜீப் இருக்கு, இந்த ஜீப் ஸ்டாண்ட்ஸ் ஹியர். அந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா பின்னு சொல்லிடுறேன். அந்த பாயிண்ட் என்ன சொல்லிடுறேன், பி. இது கார், இது பொசிஷன், அதான் கொஸ்டின் சொல்றான். அப்போ இந்த காரை சேஸ் பண்ணிட்டு வர ஜீப்பு பின்னாடி வருது, இந்த கார் நேரா வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அதாவது ஒரு 4 மூணா ரோடு வரும்பொழுது அது இடது அதாவது ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இந்த ஜீப் இப்படியே வந்துட்டு இருக்குது. ஆனா அவனுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துதான் பாருங்க, the car that has stand and moving east. இப்போ when the jeep is 0.6 kilometer from the intersection, அப்போ 0. இந்த இன்டர்செக்ஷன்ல இருந்து இந்த பி உடைய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 0.6 கிலோமீட்டர் இருக்குது. அதே போல இந்த இன்டர்செக்ஷன்ல இருந்து என்னுடைய காருடைய டிஸ்டன்ஸ் 0.8 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய போலீஸ் எப்பொழுதுமே ரொம்ப கொஞ்சம் ஸ்லாகா தான் இருப்பாங்க. வேகமா ஓட்டிட்டு போயிட்டான் வண்டியை, செம ஸ்பீட்ல போகுது. ஆனா இப்போ ஒரு ஐடியா பண்றோம், எனக்கும் அந்த காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, எனக்கும் அந்த காருக்கும். அவன் டிஸ்டன்ஸ் இங்க கொடுக்கல, என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், பை யூசிங் a radar. அவன் கையில அந்த போலீஸ் வச்சிருக்கிற அந்த ரேடாரை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கிறான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் them and the car. அந்த ஜீப்புக்கும் காருக்குமான ஸ்பீடு எவ்வளவு கிலோமீட்டர் இன்க்ரீசிங்கா இருக்கா, 20 km/h. ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்ற எக்ஸாம்பிள், நீங்க 60 km/h ஸ்பீட்ல போயிருந்தாங்கன்னா என்னுடைய கார் வந்து 80 km ஸ்பீட்ல போயிருக்கு. இந்த இதுல இருக்கிறத மட்டும் அரைஞ்சிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கும் அந்த காருக்கும் உள்ள இன்க்ரீசிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னா 20 km/h. அப்போ நெக்ஸ்ட் நான் சொல்றேன், if the jeep is moving at 60 km/h, இல்லையா, at the rate of instant of measurement, what is the speed of the car? இப்போ பாருங்க, இப்போ இதுதான் ஜீப், இந்த ஜீப்புக்கும் காருக்கும் உடைய டிஸ்டன்ஸ் இது அவன் கொடுக்கலப்பா. நான் என்ன பண்றேன், இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கனால இது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுக்கிறேன், இதை இசட்ன்னு எடுக்கிறேன். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா. அப்ப என்னுடைய ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜெட் ஸ்கொயர். இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம், ஜீப்புக்கும் காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ, முதல்ல எடுத்து எழுதிங்க 0.8. ஒய் வேல்யூ என்னது 0.6 கிலோமீட்டர்ஸ். அது இல்லாம ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்கான், இந்த ஜீப்பும் காருக்கும் உள்ள இன்க்ரீஸ் ஸ்பீட், இன்க்ரீஸ்னாலே பாசிட்டிவ், அதாவது dz by dt is given that 20 km/h. 20 km/h யூனிட்டை கேர்ஃபுல்லா போடணும். அது மாத்திரம் இல்லாம ஜீப் இஸ் மூவிங் at 60 km/h. ஜீப்புடைய வேகம், ஜீப்பு போற வேகம் என்னன்னா 60 km/h சொல்லிட்டாங்க. அப்போ காருடைய ஸ்பீட் என்ன, ஜீப் நேரத்தை ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிருந்தேன், dy by dt சொல்லிட்டான் 60 km/h. ஆனா நீ கண்டுபிடிக்க வேண்டியது காரின் வேகம், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார், தட் இஸ் கால்ட் dx by. அப்ப என்னென்னலாம் கொடுத்துருக்கிறான் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு எக்ஸ் ஒய் கொடுக்கும்போது ஈஸியா இசட்டை கண்டுபிடிச்சிடலாமா. யுவர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் 0.8 the whole square plus 0.6 the whole square. 0.8 ஸ்கொயர் பண்ணா 0.64, 0.364 which is equals to 1. ஆட் பண்ணி பாருங்க, z ஸ்கொயர் 1னா z உடைய வேல்யூ 1 கிலோமீட்டர். zன்றது என்னது, distance between the car and the jeep. எனக்கு அது இல்ல கொஸ்டின், what is the speed of the car, I want to find out dx by dt. நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கவனிக்கணும், எனக்கு அதே ஈக்குவேஷனை மறுபடியும் கொண்டு வரேன், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர். இப்ப நல்லா கவனிங்க, போன வாட்டி z is a constant, ஆனா இங்க z வேரியபிள் ஆகும். see the difference between அதுக்கும் இதுக்கும் பாருங்க, z is a variable. and one more thing நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல நான் போன வாட்டி லேட்டர் ப்ராப்ளத்துக்கு சொன்னேன், எக்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒய்ல டிகிரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன் அப்படின்னா இவன் முன்னாடி போறான் காரு, ஜீப் பின்னாடி அவனை துரத்தின்னு வரான், சேஸ் பண்ணிட்டு வரான். அப்போ இவன் குறைஞ்சிட்டே வரும் பாருங்க, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, இவன் குறைஞ்சிட்டே வருவான், என்னுடைய டிஸ்டன்ஸ் இவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவான். அப்போ இந்த ஒய்ன்றது குறையும், எக்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ dx by dt is a positive one, dy by dt is a negative one. அப்போ அதனால இந்த 60 கிலோமீட்டர் மைனஸ்ல இருக்கு. ஏன்னா பின்னாடி சேஸ் பண்றது, போன வாட்டி லேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா, இது டவுன்ல வருது ஓவர், இது ஓவர் விட்டு வெளியே போகுது.
அப்போ இது டிகிரீசிங், இது இன்க்ரீசிங். டிகிரீசிங்னால dy by dt -16 போட்டாச்சு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dx by dt plus 2y dy by dt 2z dz by dt. Now I can take 2 everything divided by 2. அப்போ x dx by dt plus y dy by dt plus z dz by dt. எல்லா வேல்யூமே இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எனக்கு தேவை வெறும் dx by dt. x க்கு வேல்யூ தெரியும். வாட் இஸ் x வேல்யூ? 0.8. வாட் இஸ் dx by dt? அதுக்கு தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது. பிளஸ் y வேல்யூ 0.6. dy by dt which is equals to 60. Z value which is equals to z 1. dz by dt, what is dz by dt? Which is equals to 20. இல்லையா? மல்டிப்ளை பண்ணுங்க. 0.8 into dx by dt plus 0.6 into 60, okay? Which is equals to 36. கரெக்டாமா? பாருங்க. 6 6 are 36. ஒரு பாயிண்ட் தள்ளி வைப்பீங்க, 360 வரும், 36. அப்போ I will get the answer is 36. 36 கிடைக்கும். அதுக்கு அடுத்து 1 into 20. I can write this as 20. Okay, 1 into 20. I can write this as 20. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Which is equals to, I can write this as 20. 0. Which is இது தப்பு பண்ணிட்டேன். dy by dt மைனஸ் இல்லையா? மைனஸ்ல இருக்கு சொல்ல, டிகிரீசிங். அப்போ இங்க மைனஸ் வரும். minus 3.6 into 20. 0.8 into dx by dt is equals to 20 plus 36. I'll get 0.8 into dx by dt is equals to 56. dx by dt is equals to 56 divided by 0.8. Both numerator and denominator is multiplied by 10. I'll get 560 divided by 8, which is equals to 70. அப்போ யூனிட் சொல்லும் போது டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கு, டைம் வந்து ஹவர்ல இருக்கு. இதுதான். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் தான் dx by dt. Therefore the speed of the car, therefore the speed of the car is equals to 70 kilometer per hour is the answer. Please take it. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இன்னொரு முறை சொல்லி தரட்டுமா? நல்லா கவனிச்சீங்க. முதல்ல அந்த காம்பஸை போட்டு வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத். நார்தர்ன் டைரக்ஷன்ல இருந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த காருக்கு பின்னாடி ஒரு ஜீப்ல போலீஸ் தொட்டிட்டு வராங்க. இது இன்டர்செக்ஷன் 4 முனை ரோட இந்த கார் பாக்குது. உடனே ஈஸ்ட் பக்கமா திரும்பி ஓடிடுறான். இதை துரத்திக்கிட்டே வரான். இவன் பின்னாடி தான் வரான் ஜீப்ல போலீஸ். அந்த ஸ்மக்லர்ஸ் முன்னாடி போயிட்டாங்க, கார்ல வேகமா போயிட்டாங்க இல்லையா? நான் எடுத்துக்கிற ஸ்மக்லர்ஸ், புரியுதுங்களா? அவன் எடுத்து வேகமா போயாச்சு. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு இந்த கார் இன்டர்செக்ஷன்ல இருந்து ஜீப்புடைய டிஸ்டன்ஸ் 0.6. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கமா போச்சுல கார், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 0.8 கிலோமீட்டர். அண்ட் கார் ஜீப்ல இருக்கிற போலீஸும் ஒரு ரேடாரை வச்சு செக் பண்றாங்க. இவங்களுக்கும் அந்த காருக்குள்ள ஸ்பீட் வந்து 20 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பாக்குறாங்க. அதாவது dz by dt. இப்ப நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. அதுல இருந்து ஒரு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர். இதுல எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ தெரியுது, சப்ஸ்டியூட் பண்ற செட்டை கண்டுபிடிக்கும். இந்த ஈக்குவேஷனை கொண்டு போற எக்ஸோ வேரியபிள், ஒய்யோ வேரியபிள், செட்டோ வேரியபிள். இது மூணுத்தையுமே வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்றேன். I'll get 2x by dx by dt, 2y by dy by dt, 2z dz. இது எல்லாத்தையும் 2ல டிவைட் பண்ணா I'll get x dx by dt, y dy by dt which is equal to z dz by dt. இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு x வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும், z வேல்யூ தெரியும், dz by dt தெரியும், dy by dt. இந்த dy by dt ஏன் மைனஸ்ல போறோம்னா, இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து குறைஞ்சிட்டே வருது. ஆனா அந்த எக்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து இன்க்ரீசிங்ல போகுது. அப்ப therefore அதனால நான் அதை நெகட்டிவ்ல போட்டேன், இதை பாசிட்டிவ்ல போட்டேன். I'll get என்ன கிடைக்குது அப்படின்னா, எனக்கு dz dy by dt பதிலா -16 போட்டேன், dz by dt பதிலா 20 போலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா I'll get the answer dx by dt is equals to 70 kilometer per hour is the answer. Moving on to the next problem. Some very few examples also மட்டும் நம்ம போடலாம். பாருங்க. Example 7.4 போடலாம். ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. Example 7.4. A particle moves so that
a particle moves so that the distance moved is according to the law s of t is equals to tq by 3 minus t square plus 3. tq by 3 minus t square plus 3. At what time the velocity and acceleration are zero? At what time the velocity, ரொம்ப simple question, 1 markல even MCQ questionsல கூட கேட்கலாம். At what time the velocity and acceleration are zero? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இது s distance in terms of time. இல்ல டைம் tன்றது t செகண்ட்ஸ், sன்றது டிஸ்டன்ஸ். இப்போ இதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், s of t. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t ஸ்கொயர் minus 3 minus t ஸ்கொயர் plus 3. ரைட்டா? plus t ஸ்கொயர் plus 3. சாரி t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இந்த 3 கேன்சல் ஆகும். இதுதான் வெலாசிட்டி. எனக்கு என்ன சொல்லிட்டான், வெலாசிட்டி அதுதான் என்னுடைய டைம் கேட்கறேன். at what time the velocity and acceleration are zero? அப்ப velocity 0. இப்ப v equal to 0 னா என்னுடைய டைம் என்ன? அப்ப இங்க என்ன கேக்குறா, t square minus 2t is equals to 0. அப்ப t காமனா எடுத்தா t minus 2 equal to 0. அதாவது t equal to 0 அல்லது 2 equals to 2 seconds. எப்போ? when the velocity is 0. அடுத்தது acceleration, rate of change of velocity. அதாவது இன்னொரு முறை இந்த s டிஃபரன்ஷியேட் பண்ண. அப்போ t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t minus 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. எனக்கு தேவை your acceleration equal to 0. அப்போ 2t minus 2 equal to 0. 2 காமனா t minus 1 equal to 0. t is equals to 1. That is that. சரிங்களா? பாருங்க ரெண்டுத்துக்குமே டைம் கண்டுபிடிச்சு. t equal to 0ன்றது எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளப்படாது. t equal to 0 செகண்ட். அதனால அது invalid போட்டுங்க. The answer is 2 seconds. The answer is 1 second. இதான் answer. 1 seconds. Seven point 5. A particle is fired straight up from the ground. கீழ இருந்து ஒரு ஃபயர் பண்றாங்க, ஒரு வெடி ஒண்ணு மேல போகுது. சரிங்களா? ஒரு ஷார்ட் ஒண்ணு ஃபயர் ஒர்க்ஸ்ல இருந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு வெடி போகுது மேல. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds. S feet in t seconds. Where s feet in t seconds 7.5. சரிங்களா? இது கொஞ்சம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சில கான்செப்ட்ல இதை சொல்ல போறேன், அதனால தான் பாத்துங்க. பிசிக்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். அப்வர்ட் மோஷன், டவுன்வர்ட் மோஷன், அதெல்லாம் அந்த கான்செப்ட் வச்சுதான் போட போறோம். கவனிங்க. S of t equals to (128 minus 16 square). First question, compute the maximum height reached by the particle. Second question, what is the velocity when the particle hits the ground? சரிங்களா? சூப்பர் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸிமா.
A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds. அப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு பட்டாசை வெடிக்கிறேன், ஒரு கிராக்கர், சரிங்களா? இது மேல ஒரு ஃபயர், வான வெடிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெடி இப்படியே இது மேல போகுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஹைட்டுக்கு இது போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்எல் கொடுத்துட்டான். எவ்வளவு டைம் எடுத்திருக்கு அப்படின்னா டி செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுதான் அந்த ஃபங்க்ஷன். அப்ப எஸ்ன்றது டிஸ்டன்ஸ், டின்றது டைம் டேக்கன். முதல் கொஸ்டின், கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல். அப்ப என்ன கொடுத்துறான், டிஸ்டன்ஸ் உடைய ஈக்குவேஷன் 128t minus 16t². இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கேன்னா, கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிகல் இல்லையா? ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிகல் ரீச்ட். இது மேல போய் சேரும் பொழுது என்ன அப்படின்னா, இது போயிட்டே இருக்கும். இதுல வெலாசிட்டி இருக்கிற வரைக்கும் இது போகும்பா. இது மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆன பிறகு அந்த இடத்துல வெலாசிட்டி இருக்க. நல்லா கவனிங்க. அட் மேக்சிமம் ஹைட் யுவர் வெலாசிட்டி இஸ் ஹியர். அப்ப எனக்கு வெலாசிட்டினா இப்பதான் சொன்னேன், டிஃபரன்சியேஷன் ஆஃப் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதை பண்ணீங்கன்னா 128, இதை பண்ணீங்கன்னா 32t. எனக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 போது என்ன டைம், 128 minus 32 equal to 0. Minus 32, இது அப்படிங்க போனா minus 28, minus cancel. T is equal to 188 divided by 32. இல்லையா? இது எத்தனை முறை போகும், 4 முறை போகும். அப்போ 4 seconds. We'll get the time is 4 seconds. அப்போ என்னுடைய பார்ட்டிகல் இங்க இருந்து போச்சு மேல, இது போய் அங்க கன் ஷார்ட் ஆகும் பொழுது, அது வெடிக்கும் பொழுது, அந்த பார்ட்டிகல் மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகும் போது வெலாசிட்டி 0. அப்ப இது மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகும் போது அதனுடைய டைம் எவ்வளவு இருக்குன்னா 4 seconds. எனக்கு அப்பதான் எனக்கு மேக்சிமம் ஹைட் தேவைப்படும். யுவர் மேக்சிமம் ஹைட் இஸ் எஸ் ஆஃப் டி உடைய வேல்யூ 4. எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த இடத்துல 4 போடணும். 120 into 4 minus 16 into 4². 120 into 28 into 4 எவ்வளவு வருதுமா, 256. 512. I'll get 512. 4² 16, 256. பண்ணா 250, 256. We'll get 256. Height எதுல கொடுத்திருக்கா, it is given that in meters. அப்போ feetல கொடுத்திருக்கா, feet. Height is feet. அப்போ therefore we'll give this as feet. First question answer, maximum height is 250. பார்ட்டிகல் அனுப்பிச்ச கல்லோ இல்ல ஏதோ ஒரு அயன் பீஸோ இல்ல ஏதோ ஒரு கிராக்கருடைய விஷயமோ ஏதோ மேல மேக்சிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது 256 மீட்டர் அடையுது. ரெண்டாவது கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground? இப்ப நல்லா கவனிச்சீங்க, இதுதான் என்னுடைய கிரவுண்டுப்பா. 2 சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இங்க இருந்து என்னுடைய கல்லு, நான் கீழே இருந்து ஒரு பால், ஒரு சின்ன ஒரு ரப்பர் பால் இருக்கு, அதை தூக்கி மேல போடுறான். மேல போயிட்டு அது திரும்பியும் கீழே விழுந்துருது, சரிங்களா? அது மறுபடியும் கிரவுண்ட்லயே ரீச் ஆயிடுச்சு. இதுதான் கிரவுண்ட். இது ஒரு டைப். இன்னொரு டைப், இவன் கீழே இருந்து அடிக்கல, கிரவுண்டுக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் மேல இருந்து ஒரு ஸ்டோனை த்ரோ பண்றான், இப்படி விழுது. இதுதான் கிரவுண்ட். இந்த பில்டிங் உடைய ஹைட் ஒரு 10 feet வச்சு, இந்த பில்டிங் உடைய ஹைட் 10 feet. சரியா? இப்போ எனக்கு முதல்ல கொஸ்டின், வாட் இஸ் த வெலாசிட்டி இப்ப இங்க கிளியரா கொடுத்தான். பார்ட்டிகல் எங்க இருந்து த்ரோ பண்ணப்படுது, கிரவுண்ட்ல இருந்தா த்ரோ பண்ணுது. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தான். இது மேல போயிட்டு திரும்பி கீழே வந்துடும். அப்போ அந்த கிரவுண்ட் லெவல்ல நான் மேல போயிட்டு வரும்பொழுது, மேல போயிடுச்சு, திரும்பி அந்த கல்லு கீழே வந்துடும் போது டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குமா, இருக்காதுல. மேல போயிட்டு திரும்பி இந்த இடத்துல சேர்ந்துருச்சு, அப்ப டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் 0. ஆனா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா, எங்க இருந்து போகுது, 10 feet ஹைட்டுக்கு மேல இருந்து போய் கிரவுண்ட ரீச் ஆகுது. அப்போ இந்த 10 கழிச்சுடும், அப்போ -10. ஒரு டவருக்கு மேலேயோ ஒரு பில்டிங் மேலேயோ நான் எங்க இருந்து த்ரோ பண்ணும் போது என்னுடைய டிஸ்டன்ஸ் எஸ் -10 ஆகும். கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்ணும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் எஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். நீங்க கிரவுண்ட்ல இருந்தா த்ரோ பண்றோம், அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், எனக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் when the particle hits the ground. அப்போ I have to put s is equals to 0. இந்த கொஸ்டின்ல 0 equals to 128 minus 16t² equal to 0. இப்படி கூட போடலாம். அடுத்து this implies இதுல 16 காமனா எடுக்கலாம், t காமனா எடுக்கலாம், 16 காமனா எடுக்கலாம், t காமனா எடுக்கலாம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? I can put 8 times 4 16 minus t equal to 0. I can put 16t equal to 0 or 8 is equals to, அப்போ t is equals to 8 seconds. நான் இப்பதான் சொன்னேன் t equal to 0ன்றத I can put this as invalid. இல்லையா? அப்போ not possible. ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ t உடைய வேல்யூ 8 seconds. எனக்கு velocity இப்போ தேவை. velocity ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 128 minus 32 8. இல்லையா? சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய velocity இங்க என்ன கண்டுபிடிக்கலாம்னா your v is equals to at t is equals to 8 seconds. இதுதான் என்னுடைய v. 128 minus 32 into 8. We'll get 128. 32 into 8 வந்து 256. அப்போ minus 128 meter per second. இந்த மீட்டர் எதனா கொடுத்துருக்கா? ஃபீட்டா? சாரி, ஃபீட் per second. ஃபீட்ல கொடுத்தா மாத்தீங்க, யூனிட் தப்பா போடுற போறீங்க. இவன் ஃபீட்ல கொடுத்துருக்கான், ஃபீட் per second. இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி பாத்தீங்கன்னா மைனஸ்ல வருது. அப்ப என்ன அர்த்தம்னா என்னுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வெலாசிட்டி இட்ஸ் த கிரவுண்ட் இல்லையா? இது இப்படி போன வெலாசிட்டி கீழே நோக்கி வருது. அதனாலதான் அங்க மைனஸ். புரிஞ்சுச்சாமா? அடுத்த சம் போலாமா? எக்ஸாம்பிள் 7.7. சரிங்களா? If we blow air into a balloon, if we blow air into a balloon of spherical shape, if we blow air into a balloon of spherical shape, rate of air into a balloon of a spherical shape at a rate of 1000 centimeter cube per second. 1000 centimeter cube per second. At what rate the radius of the balloon changes? At what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter? When the radius is 7 centimeter. When the radius is 7 centimeter. When the radius is 7 centimeter. Also for compute the rate at which the surface area changes. இப்போ நீங்க ஐடியா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை சொல்லி கொடுத்தனால இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? If we blow air into a balloon of a spherical shape, ஒரு பலூன் இருக்கு, அது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பலூன் இருக்கு. திஸ் இஸ் a spherical shape. இந்த பலூன்ல ஃபுல்லா கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஏர் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க, காத்து அடைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய blow air into a balloon of shape at a rate of, அந்த காத்து ஊதுறாங்கல்ல, அதனுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்டிமீட்டர் கியூப்னாலே வால்யூம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? சென்டிமீட்டர் கியூப் per second. அப்ப கியூப்னு வந்தாலே வால்யூம். We can write this as dv by dt. We'll get dv by dt is equals to 10 centimeter cube per second. 10 centimeter cube per second. சரிங்களா? 10 centimeter cube per second. ரைட்டா? சரி, 10 இல்லப்பா, 1000 நம்ம போட்டோம். 1000 centimeter cube per second. இது கொடுத்துருக்காங்க. When the radius is 7 meter or is equals to 7 meter, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க முதல் கேள்வி, the radius changes. அப்போ radius changesனா dr by dt. முதல் கேள்விக்கான ஆன்சர் இதுதான். அதுக்கப்புறம் அடுத்தது போகலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் பலூன். இதுல காத்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல இதனுடைய இது வந்து இப்படி இருந்திருக்கும், சின்னதா இருந்திருக்கும் பலூன். அது காத்து ஊத 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 பெருசாகிட்டே போகுதுல, அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ்னா என்னுடைய ரேடியஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ எனக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலா? யாரா டக்கு சொல்லுங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்? 4/3 பை ஆர். ரெண்டு வேரியபிள் தான் இதுல, v is r. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dv by dt 4/3 பை r cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r square
into dr by dt. 3 cancel. எனக்கு dv by dt கொடுத்துட்டான். It was given dv by dt. What is the value of dv by dt given? 1000 centimeter cube per second. இல்லையா? So which is equals to 1000. 4 pi r உடைய value 7. 7 into 7 into dr by dt. 4 வந்து இதுல டிவைட் ஆகுமா? 2 times 5 times 250. அப்ப I'll get 250 divided by 7 7s are 49. 49 pi கீழ வந்துரும். இதுதான் என்னுடைய ரேடியஸ் உடைய சேஞ்ச் இன் ரேடியஸ். சேஞ்ச் இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 250 by 49 pi. எனக்கு யூனிட் எப்படி இருக்கும் இல்லையா? எதுல கொடுத்துருக்கான்? சென்டிமீட்டர் கியூப்னா வால்யூம். டிஸ்டன்ஸ்னா வெறும் சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. வாட் இஸ் தி செகண்ட் கொஸ்டின்? ஆல்சோ find the compute the rate at which the surface area changes. யாரா சொல்ல முடியுமா? what is the surface area? அதாவது ஏன்னு எடுத்துப்போம். area of the sphere, surface area of the sphere. ரொம்ப ஈஸி இல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தயவு செய்து மறந்துடாதீங்க. 4 pi r square. அதே போல எனக்கு என்ன தேவைன்னா dA by dt தான் கொஸ்டின்ல தேவை. நான் dr by dt கண்டுபிடிச்சிருச்சு இல்லையா? அப்போ dA by dt is equals to 4 pi r square. அப்போ 4 into pi into r square difference 2r into dr by dt. So we'll get dA by dt is equals to 4 into by 8 pi. Sorry, r உடைய வேல்யூ நமக்கு தெரியும். அடுத்ததுல போட்டுக்கலாம். r, what is r given? 7 into dr by dt already கண்டுபிடிச்சிருக்கோம், which is equals to 250 divided by 49 pi. இந்த pi cancel. இது 7 times போகும், which is equal to 8 into 250. எவ்வளவு ஆச்சு? 4 into 250 2000 இல்ல? 2000 divided by 7. ஏரியா வெறும் டிஸ்டன்ஸ்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட், வால்யூம்னா சென்டிமீட்டர் கியூப். அப்ப ஏரியா என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second is the answer. One more problem. So therefore the rate of change of the surface area is 2000 by 7 centimeter cube per second. So today's last problem. Example. கடைசி one. இதோட நம்ம finish பண்ணலாம். We'll wind up the class. 7.9. Example 7.9. Salt is poured from a conveyor belt. Salt is poured from a conveyor belt at a rate of salt. நீங்க தூத்துக்குடி எல்லாம் போட்டீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஷேப்ல ஒரு ஹீப்னு சொல்லுவாங்க. மலை குவியல் மாதிரி இருக்கும். மணல் குவியல் சொல்லுவாங்க. உப்பு குவியல் அதுதான். அங்கங்க கோபுரமா கட்டி வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு அது கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். ஹீப்னு கூட சொல்லுவாங்க. Salt is poured from a conveyor belt at a rate of 30 meter cube. இதை வச்சு சொல்லிடலாம். It is given that 30 meter cube per minute. இந்த உப்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்ல அப்படியே குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா வருது. நம்ம வீட்டுல எல்லாம் வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா மணல் அப்படியே கோபுரமா போட்டு வச்சுட்டு போயிருப்பான். பாக்குறதுக்கு அது கோனிக்கல் ஷேப் மாதிரி தான். இதுவும் அதே போலதான். அப்போ இது மீட்டர் கியூப்னு சொன்ன உடனே நீ வால்யூமுக்கு போயிடும். dv by dt. ஃபார்மிங் அ கோனிக்கல் பைல். பாருங்க, அவனே சொல்லிட்டான். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு கோனிக்கல் பைல் மாதிரி இருக்கு. அதோடைய பேஸ் பாத்தீங்கன்னா சர்க்குலர் பேஸ். whose height and diameter of the base. இதனுடைய ஹைட் இருக்கு இல்லையா, இது h. இது இருக்கு இல்லையா, இது வந்து டயாமீட்டர். இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டான். d is equals to h. ஓகேவா? How fast is the height of the pile increasing? height of the pile na dh by dt உடைய வேல்யூ தான் தேவை. at அந்த height உடைய height எவ்வளவு இருக்கணுமா, which is equals to 10 meter. அப்போ எனக்கு வால்யூம் உடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதனால வால்யூம் ஃபார்முலா தான் எடுக்கணும். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் அ ஃபார்முலா? 1/3 pi r square h. வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட் மா? 1/3 pi r square h. இப்போ இங்க பாருங்க 3 வேரியபிள். இதே மாதிரி ஒரு கோனிக்கல் டேங்க் வச்சு நான் போட்டேன்னா, இன்வெர்டட் கோனிக்கல் டேங்க், வீட்டு மேல இருக்க ஓவர் ஹெட் டேங்க் வச்சு போட்டேன்னா, இப்போ இது வந்து ஒரு சால்ட் இஸ் poured in a conical ஹீப் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இதுல எனக்கு ஏதாவது ஒன்று, எனக்கு கொஸ்டின் என்ன கேட்கணும்? dh by dt தான் தேவை. அதனால r தான் கன்வெர்ட். இப்ப என்ன பண்ணிட்டா, டயாமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹைட்.
it was given that diameter is equals to height. அப்ப diameter என்ன சொல்லலாம் 2r, height என்ன சொல்லலாம் h. அப்ப இதுல இருந்து r என்ன கேட்கலாம்னா h/2. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. v is 1/3 pi into r, that is called h/2 the whole square into h. v is equals to 1/3 pi into h square into h cube by 3. We'll get v is equals to 1/9 pi h cube. Differentiating with respect to t. எனக்கு தேவை dh/dt தான். அப்ப dv/dt அவன் கொடுத்துட்டான். 1/9 into pi h cube பண்ணா வரும் 3h square dh/dt. So 3 வந்து இதுல 3 times போகும். dv/dt எனக்கு தெரியும் 30, which is equals to pi/3. h உடைய வேல்யூ அவன் கொடுத்துட்டான் 10 into 10, சரியா, which is equals to dh/dt. We'll get 30, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 cancel ஆயிடும். 3 3s are 9, 9 by இந்த 10 pi அந்த சைடு போச்சுனா we'll get dh/dt. It's the height, length, area na square, volume na cube. இந்த height, distance தான் மீட்டர்ல கொடுத்துருக்கலாம். அப்போ மீட்டர் dh/dt is equals to 9/10 pi மீட்டர் பர் செகண்டா மினிட்ல கொடுத்துருக்கலாம். அதனால மினிட் இஸ் த ஆன்சர். அப்ப லாஸ்ட்ல நான் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, கொஸ்டின் ஆகிருக்கு, how fast is the height of the file increasing? The height of the file is increasing at the rate of is increasing at the rate of எவ்வளவுமா ஆன்சர் 9/10 pi. There, so we have 9/10 pi. இது வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 வரும், 3 போட்டு வச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துல மாறும், is equals to 12. இதுவும் எனக்கு 12. அப்போ 12 வந்து 3ல 4 டைம்ஸ் போகும். அப்போ which is equals to 4. 4 வந்து 2ல 5 டைம்ஸ் போகும். இது 2 டைம்ஸ். அப்போ 6 divided by 5 pi ஒரு ஆன்சர். dh/dt is equals to 6/4 pi. dh/dt is equals to 6/5 pi. அப்போ இங்க at the rate of 6/5 pi meter per minute. That is the this type of. So this of the base class. So அதோட இந்த first section நம்ம முடியுது. Tomorrow we are going to discuss about the tangential norm. 7.1, 7.2 important section for நமக்கு most அதிகமான மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கக்கூடியது 5 மார்க்ஸ். அப்ப இந்த ரெண்டு எக்ஸசைஸ்ல எது 5 மார்க்ல பாடம் தெரியாது, சரிங்களா? அதனால ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்கணும். 6.1, 6.2 எதுல போல 5. ஆனா இந்த வாட்டி 6.1ல வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இருந்தாலும் 6.2 தரவப்படும் ரொம்ப ஈஸி தான். நாளைக்கு 6.2 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So that is stop today. So good night everybody. So even though there is a rain in some parts, so because we are taking the classes through online now, yeah, most of the area la current pogadu, I hope, I believe. So therefore yaru miss panadha class, join the class. Okay, so with this we'll stop today. I will continue tomorrow. God bless you all. Take care, ma. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.